ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னராக இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு சம்பா ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப் அளவு சம்பா ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. வறுத்த உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு கிராம்பும் பட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காவையும் சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம கைப்பிடி அளவு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த டிஷ்ஷுக்காக காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறோம். நான் 4 பச்சை மிளகாய் கீறி போட்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும். இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ இடைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விடுங்க வெங்காயத்தை. அடுத்து நான் ஒவ்வொரு காய்கறிகளாக நான் சேர்க்க போகிறேன். என்கிட்ட இருக்கிறது 50 கிராம் அளவு கேரட்டு, 50 கிராம் அளவு பார்த்திங்கன்னா பீன்ஸு, 50 கிராம் அளவு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி. உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் சீசனாக இருக்குது. நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பம்தான். இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயிலே நம்ம முழுசாக வதக்கி எடுக்கணும் இந்த காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இந்த காய்கறி எல்லாம் வதங்கிறதுக்கு குறைஞ்சது 4 நிமிஷம் ஆகும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மசியிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதே மாதிரி கைவிடாமல் எல்லா காய்கறியும் எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனிஷியலாக நம்ம ரவையை சேர்த்தது பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூளை உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த சம்பா ரவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காய்கறி எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா கோட்டாகி வரணும் இந்த சம்பா ரவையில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சம்பா ரவை அனைத்தும். அடுத்து நம்ம தண்ணியை தான் சேர்க்க போகிறோம். 1 கப்பு சம்பா ரவைக்கு நான் 4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். ஸோ 4 கப் அளவு தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்ததும் நம்ம கலந்து விடணும். ஸோ ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசத்துக்காக கொத்தமல்லியை கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இடையிடையில் இந்த மாதிரி எடுத்து கலந்து விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுப்போம். இந்த கோதுமை ரவையை பார்த்திங்கன்னா சம்பா ரவை கோதுமை குறைஞ்சது 12லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். கம்ப்ளீட்டாக நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல நான் வந்து ஒரு எலுமிச்சை சாறை வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் டேஸ்ட் வந்து அதிகரிச்சு குடுக்கும். இந்த எலுமிச்சை சாறு நம்ம வந்து சேர்த்தோம்னா. இப்போ வந்து கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா தண்ணி வந்து எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. அடிபிடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃபைனலா வந்து கொத்தமல்லிய வந்து தூவிருங்க. இது கரெக்ட்டான ஸ்டேஜ். நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படியே நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம வந்து சுட சுட ஒரு பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூடா இருக்க சொல்லி இந்த உப்புமா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆறிப்போச்சுன்னா கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஸோ சுட சுட இருக்கிறப்பவே சம்பா ரவை உப்புமா வந்து சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் டின்னராவும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா வெயிட் லாஸ் ஜர்னில இருக்கவங்க, இல்ல டயபெட்டிக்ஸ் இருக்கவங்கலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் வந்து இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ரெசிபி. கண்டிப்பா வீட்ல நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அதேபோல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.